நம்முடைய பொது ஒயிலாட்டம் வேளாண்டவர் தாவணி குழு இந்த ஒயிலாட்டம் திருசலங்கை ஆட்டம் இந்த ஆட்டத்தினுடைய இந்த கலைகளினுடைய மென்மேலும் வளர்ந்து வரும் பொருட்டு முருகப்பெருமானுடைய குற்றால குறவஞ்சி என்று ஒரு நூல் இருக்கிறது. தொல்காப்பியம் பழமையான அந்த நூல்களில் எல்லாம் இந்த கலைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலை மென்மேலும் சிறந்து மேலோங்க வேண்டும். நாம புதுசா இந்த கலையை கண்டுபிடிக்கல, ஏற்கனவே பெரியவர்கள் முன்னோர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள். அதை மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் வகையில் இந்த கலை மேலோங்கியது. மேலோங்கிய காலத்தில் நம்மளுடைய இந்த கலைகளை எல்லாம் நமக்கு வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் முருகப்பெருமானுக்கு என்று ஒரு தனியாக காவடி வைப்பதற்கும் வேள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் முதலில் எண்ணினார்கள். இந்த இடத்தை தேர்வு செய்கிற பொழுது காவடி வைப்பதற்கும் வேள் வைப்பதற்கும் தான் எண்ணியது. ஆனால் முருகப்பெருமானுடைய கருணை ஆறுமுக வேலவராக வந்தார். வேளாண்டவர் என்ற காவடி குழு என்ற திருநாமம் பொங்கு மடாலயம் கௌமார சாமிகளால் அற்புதமாக திருப்புர நன்னீராட்சி விழா என்று பெயர் சூட்டப்பட்டு முதலாம் ஆண்டு நிறைவேறுகிறது. வருகிற தை மாதத்திலே ஒரு ஆண்டு கோயில் கோயில் வீடு திருப்புர நன்னீராட்சி பெருவிழா நடைபெற்று ஒரு ஆண்டு நிறைவு பெறுகிறது. மிக ஒரு அற்புதமான தருணம். வரலாற்றிலே எழுதப்படக்கூடிய செய்தி எல்லாம் ஒரு கலை வந்தால் அந்த கலையின் வாயிலாக ஒரு சமுதாயம் ஒரு ஜாதி மற்றும் அல்லாது எல்லோரும் இந்த முருகப்பெருமானை பார்க்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அருளை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க மற்ற கடவுளை எல்லாம் போய் நீங்க கும்பிடணும் அப்படின்னு சொன்னா ஒரு கடவுளை கும்பிட்டீங்கன்னா அந்த கடவுளுடைய பெயர் மட்டும்தான் உண்டு. ஆனா முருகப்பெருமானை கும்பிட்டீங்கன்னா எல்லாரையும் கும்பிட்ட மாதிரி. வாஜார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், முருகப்பெருமானை கும்பிட்டா மருமகனை பார்க்கறதுக்கு லட்சுமி குடி வருவானாம். யாரு வீட்டுல முருகப்பெருமான் வழிபாடு நடைபெறுகிறதோ அங்க லட்சுமி வருவார். எல்லா செல்வமும் நிறைந்திருக்கு. பிரம்மா சொல்ல தேவையில்லை, குட்டடி வாங்கினார், அதனால அவரு வந்துருவார். பெருமாள் வந்துருவார், பெருமாள் மாமன், அதனால வந்துருவார். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு குருநாதனாக இருந்து உபதேசம் செய்தார். அதனால சிவனும் பார்வதியும் வந்துருவாங்க. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள் இந்திரன், சந்திரன், சூரியன், அக்கினி, வாயு எல்லாரும் வந்துருவாங்க. கலியுகத்துல கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதி முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தால் 7 உலகத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களையும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். எல்லா முனிவர்களும் யோகிகளும் ரிஷிகளும் எல்லா கடவுளும் முருகப்பெருமானை வந்து வணங்குவார்கள். முருக வழிபாடு யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் மற்ற எந்த கோயிலுக்கும் போகிறார்கள். முருகப்பெருமானை முடிச்சா போதும். கல்வி, ஞானம், செல்வம், நீண்ட ஆயுள் எல்லாத்தையும் கொடுப்பார். இன்னைக்கு அற்புதமான தருணம். கந்த சஷ்டி என்று சொல்லப்படக்கூடிய வழிபாடு. சமஸ்கிருதத்துல கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில கந்தன் கவிநாது அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு. 6 நாள் நடக்கும். 7வது நாள் முருகப்பெருமானுக்கு கல்யாணம். முதலில் அண்ணன் பேசும் பொழுது 6 நாள் வழிபாடு வச்சுக்கன்னு தான் பேசணும். பொருளாதார சிக்கல் இருப்பதனால திருமணம் மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்திருந்தார். திருமணம் மட்டும் கிடைக்குது. அடுத்த வாரம் இப்படி அடுத்த வருடத்துல 6 நாள் விழா நடக்கும். இந்த இடத்துல கண்டிப்பா நடக்கும். அதுக்கு எல்லாரும் நீங்க ஒத்துழைப்பு நல்கி ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கட்டளைன்னு வச்சா கூட 6 நாளைக்கு 6 பேர் தான் பெருமானுக்கு திறந்தோறும் வேலை பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செய்து நாம் அழகு பார்க்கலாம். உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு தர்மயாளிகள் முதல்வர். நாமெல்லாம் நம்மள சிங்காரிச்சு அழகு பார்க்கிறோம். இந்த மாதிரி முருகனை சிங்காரிச்சு அழகு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்ல வாசனையுடைய வாழ்க்கையாக எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் முருகன் வருவானா. இப்படி எல்லாம் வழிபாடு செய்தால்தான் முருகன் பெருமாள் எப்படி வருவான்
முருகப்பெருமான் முருகா 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 அப்படின்னு கூப்பிட்டா அவன் எப்படி வருவானா? இங்க இருக்கிறார் பாருங்க, பச்சை மயில் வாகனமும் 12 திங்களோடும் அச்சம் அகற்றும் அயில்வேலும் தோட பெருமான் அப்படியே முன்ன வருவானா. அவன் வந்தா எப்படி இருக்குமா? பேய் பிசாசு கிள்ளி சூனியம் துட்ட மிருகங்கள் எவ்விடத்தில் எம்மை வந்து எதிர்த்தாலும் அவ்விடத்தில் பச்சைமையில் வாகனமும் 12 திங்களோடும் அச்சம் அகற்றும் அயில்வேலும் வருமா. இப்படி எல்லாம் வழிபாடு செய்தால் நாம எங்கெல்லாம் நமக்கு இடர்பாடுகள் வருகிறதோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவானாம். அதனால இன்னைக்கு நமக்கு அற்புதமான வாய்ப்பு. பெருமான் ராஜ சிங்க தவயோகியாக இங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த காட்சியெல்லாம் பார்ப்பதற்கு எத்தனையோ கோடி பிறவிகளில் புண்ணியம் செய்திருந்தால்தான் இது போன்ற காட்சியை பார்க்க முடியும். திருச்செந்தூர் போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல தான் முருகப்பெருமானை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஊர்ல பாருங்க, அதே முருகன் தான், வேற ஒண்ணும் இல்லை, அதே செந்திலாண்டவன் தான். இன்னைக்கு வள்ளி தெய்வானையோட எவ்வளவு அற்புதமாக இங்க நமக்கு முன்னாடி திருமண கோலத்தோட எழுந்தல் இருக்கிறார்கள். பல அன்பர்கள் 6 நாள் நோன்பு இருப்பார்கள், குழந்தை வரம் வேண்டி இருப்பாங்க, திருமணம் அடைகிறவர்கள் இருப்பாங்க. எல்லாரும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முருகா அப்படின்னு சொன்னா அற்புதமான பெருமந்திரம். நக்கீரதேவ நாயனார் திருமுருகாற்றுப்படையில பெருஞ்சொல் என்று சொல்கிறார். வடமொழியில மகாவாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க, தத்துவமசி அப்படின்னு, அதுதான் பெருமந்திரமா சொல்லுவாங்க வடமொழியில. தமிழ் மொழியில நக்கீரர் சொல்லுகிறார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்ன புலவர் சொல்லுகிறார், முருகப்பெருமானுடைய முருகு அப்படின்னு சொன்னா முருகன் உடனே அருள் செய்வானா. அதுக்கு பல பொருள் இருக்குது. நம்மளுக்கு கால நேரத்துல 6 மணிக்கே மங்கள நான் தாலி அடிக்கலான்னு பேசியிருந்தோம். ஆனா இப்பதான் இந்த நேரத்துலதான் தாலி பூத்தோன்னு முருகப்பெருமான் நினைச்சிருக்கிறார். நாம நினைக்கிறதும் நடக்காது. முருகப்பெருமானுடைய திருக்குறள் என்னவோ அதுதான் நடக்கும். அற்புதமான இந்த விழா ஒரு நாள் விழாவாக வைத்து பல அன்பர்கள் சென்ற 6 நாட்களுக்கு முன்னதாக காப்பு கட்டி கொண்டார்கள். காப்பு கட்டிய அன்பர்கள் மற்றும் நோன்பு இருக்கக்கூடிய அன்பர்கள், குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய அன்பர்கள், திருமணம் நடைபெறவில்லை என்று இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த காட்சியை பார்த்ததின் பயனாக பெருமான் விரைவாக அருள் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது திருப்புகளை எல்லாம் பாடி பெருமானுக்கு மங்கள நாள் கூட்டுகின்ற வழிபாடு நடைபெறுகிறது. 1 நிமிடம் முருகப்பெருமானுடைய நாமாவளி சொல்லி நாம இப்பொழுது வழிபாட்டை தொடங்கலாம். நான் சொல்றேன், எல்லாரும் திரும்ப சொல்லணும்.